முக்கிய செய்திகள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என பொய் சொன்னது ஏன்? இளைஞர்களை மோடி தவறாக வழிநடத்திவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மீனவர்கள் கைது விவகாரத்தில் இலங்கை அரசை கண்டிக்காதது ஏன்? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் வழக்கறிஞர் சுதா. மாநில மகளிர் அணி தலைவிக்கு மேலிடம் வாய்ப்பு. இன்று நிறைவடைகிறது மக்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கல். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சுயேட்சைகள் ஆர்வம். வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த 2 கோடி எங்கே என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரதமர் திரு மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். 2014 மக்களவைத் தேர்தலின் போது ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்தது. இதை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள திரு ராகுல் காந்தி, ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து பாஜக மக்களை தவறாக வழிநடத்தியதாக சாடியுள்ளார். தற்போது நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் பொய் சொன்னீர்களா என்று பிரதமரை பார்த்து கேட்பதாக தெரிவித்துள்ள அவர், பாஜக உருவாக்கிய மாய வலையை அறுத்து இளைஞர்கள் தங்கள் தலைவிதியை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மிஸ்டர் மோடி, உங்களிடம் வேலைவாய்ப்பு திட்டம் ஏதும் உண்டா என்ற கேள்வியை இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் தினமும் கேட்பதாக பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, ஒவ்வொரு தெருக்களிலும் கிராமங்களிலும் பாஜகவினரிடம் மக்களும் இதையே கேட்பதாக கூறியுள்ளார். ஆண்டுக்கு 2 கோடி வேலை வழங்குவதாக பொய் சொல்லப்பட்டது ஏன் என்று வினவியுள்ள திரு ராகுல் காந்தி, 2024 ஆட்சியை பிடித்ததும் யுவ நீதியின் கீழ் வேலைவாய்ப்பு புரட்சியை மேற்கொள்ள காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் 30 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்புவோம் என்று கூறிய அவர், படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 2 சித்தாந்தங்களின் கொள்கைகளில் உள்ள வேறுபாட்டை அடையாளம் காண வேண்டிய தருணம் இது என்று சுட்டிக்காட்டியுள்ள திரு ராகுல் காந்தி, இளைஞர்களின் எதிர்காலத்தை தட்டி எழுப்ப காங்கிரசும் அவர்களை தவறாக வழிநடத்த பாஜகவும் விரும்புவதாகவும் கூறியுள்ளார். மீனவர்கள் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தி வரும் இலங்கைக்கு எதிராக பிரதமர் திரு மோடி பேச மறுப்பது ஏன் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எட்டயபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் திருமதி கனிமொழி, திரு நவாஸ்கனி ஆகியோருக்கு ஆதரவு திரட்டிய அவர், அதிமுக ஆட்சியின் கரும்புள்ளி தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு என கண்டனம் தெரிவித்தார். திமுக அதிமுக இடையேதான் போட்டி என எடப்பாடி திரு பழனிசாமி கூறியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் பயனடைவது மக்களாக இருக்கும் என உறுதியளித்தார். ஆனால் அதே சமயம் 10 ஆண்டுகளாக நாட்டை நாசப்படுத்திய பாஜகவை திரு பழனிசாமி ஏன் விமர்சிக்கவில்லை என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரு ஸ்டாலின், தங்களின் சாதனைகளை கூறாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சித்து மட்டுமே பிரதமர் திரு மோடி வாக்கு கேட்பதாக சாடினார். வீடு கட்டும் திட்டம் உட்பட மாநில அரசின் நிதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மத்திய பாஜக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாகவும் விமர்சித்த அவர், தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தி வரும் இலங்கையை எதிர்த்து பிரதமர் பேச மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத ஒரு போரை நடத்துவது மோடி ஆட்சியில் தான். பிரதமர் மோடி அவர்களே, இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது யார்? நீங்க தான். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க நீங்க தயங்குவது ஏன்? பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மீனவர்கள் என்பதாலா? கதறி அழுவது தமிழ்நாட்டு பெண்கள் என்பதாலா? குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தினா, சிறையில் அடைச்சா, படகுகளை நாட்டுடன் ஆக்கினா, இப்படித்தான் அமைதியாக இருப்பீங்களா? இலங்கையை உங்களால் கண்டிக்க முடியாதா? நீங்க விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா? மாண்புமிகு மோடி அவர்களே, பதில் சொல்லுங்கன்னு நான் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்களும் கேட்கிறாங்க. ஜனநாயகத்தை காப்பதற்கான விடுதலை போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், இந்தியா கூட்டணி வெற்றி உறுதியாகிவிட்டதாக கூறினார். பாஜக என்னும் பேரிடரில் இருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் பிரதமர் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். தமிழகத்திற்கு எதுவுமே செய்யாமல் பிரதமர் வந்து செல்லும் போது மக்களுக்கு செய்த திட்டங்களால் தாம் துணிச்சலுடன் வந்து நிற்பதாக அவர் தெரிவித்தார். மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் செல்வி ஆர் சுதா களமிறக்கப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 மற்றும் புதுச்சேரியில் 1 இடம் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் 9 தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இன்றோடு வேட்புமனு தாக்கல் முடிவடையும் நிலையில் மயிலாடுதுறையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் யார் என பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் வழக்கறிஞர் செல்வி சுதாவை காங்கிரஸ் மேலிடம் மயிலாடுதுறை வேட்பாளராக அறிவித்துள்ளது.
இந்த தொகுதியில் அவருக்கு போட்டியாக அதிமுக வேட்பாளர் திரு பாபு, பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் திரு ம.க. ஸ்டாலின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்ற செல்வி சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். மாணவ பருவத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வரும் அவர் தற்போது தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக செயல்பட்டு வருகிறார். காங்கிரஸ் சார்பில் கரூரில் செல்வி ஜோதிமணி, மயிலாடுதுறையில் செல்வி சுதா என 2 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திருமதி தாரகை போட்டியிடுகிறார். தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சுயேட்சைகள் ஆர்வம் காட்டியுள்ளனர். அடுத்த மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் முதல் கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் காண்கின்றன. அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் சுயேட்சைகளின் மனு தாக்கல் மக்களிடையே கவனத்தை ஈர்த்து வருகின்றது. ஆரணியில் மணவாளன் என்பவரும் திருச்சியில் ராஜேந்திரன் என்பவரும் வேட்புமனுவுடன் வைப்பு தொகையாக 10 ரூபாய் நாணயங்களை வழங்கினர். கோவையில் வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர் துரைசாமி முருகா முருகா என்று நடனமாடி சென்றார். முருகா 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 பழனிமலம் முருகா சென்னிமலம் முருகா எனக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க மக்களே ஆதரவு கொடுங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் காணும் திரு பழனியப்பன் தலையில் சிறிய பொம்மை விமானத்தை கட்டிக்கொண்டவாறு வேட்புமனு தாக்கல் செய்தார். நாமக்கல் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த திரு ராமசாமி என்ற சுயேட்சை வேட்பாளர் 5 ரூபாய் நாணயங்களை வைப்பு தொகையாக செலுத்தினார். விருதுநகர், திருவள்ளூர் தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தமிழ் படிக்க தெரியாது என்று அதிர வைத்த நிலையில் நீலகிரியில் அந்த கட்சியின் வேட்பாளர் திரு ஜெயக்குமார் தொண்டர்களுடன் இணைந்து குத்தாட்டம் ஆடி காய்கறி மாலை அணிந்தவாறு வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லையில் மாட்டு வண்டியில் சென்று அதிசய பாண்டியன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று முக்கிய தலைவர்கள் பலர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதுவரை 751 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் நேற்று மட்டும் 258 பேர் மனு செய்தனர். நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற உள்ளது. வரும் 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. மத்திய பாஜக அரசின் 10 ஆண்டு கால ஆட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவும் செயல் வடிவம் பெறாததால் இழப்பை சந்தித்து வருவதாக கோவை தொழில்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பொறியியல் துறை தொடங்கி நூற்பாலைகள், பின்னலாடை நிறுவனங்கள் என ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் நிறைந்தவை திருப்பூர் மற்றும் கோவை நகரங்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இந்த நகரங்களில் காட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக வேதனையுடன் விவரிக்கின்றனர் மேற்கு மாவட்ட மக்கள். குறிப்பாக பண மதிப்பிழப்பு, சரக்கு மற்றும் சேவை வரி என அடுத்தடுத்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தத்தளித்த போது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பிரதமர் மோடி அறிவித்த திட்டங்கள் மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, முத்ரா லோன் வங்கி கடன் திட்டங்கள் எந்த பலனும் தரவில்லை என்று அடுக்கடுக்காக குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய அரசு அறிமுகம் செய்த திட்டங்கள் சொல்லளவில் மட்டுமே இருப்பதாக கவலை தெரிவிக்கும் தொழில்துறையினர் இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே பயனடைவதாக சாடினர். பம்ப் தயாரிப்பில் குஜராத்துடன் போட்டி போட முடியாத நிலைக்கு கோவை நகரம் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் எம்எஸ்எம்இஸ் நல்ல ஒரு இது வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மேட் இன் இந்தியா, அப்புறம் ஸ்டார்ட் அப்பு, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், முத்ரா ஸ்கீமு, இதெல்லாம் சரியான பயனாளிகளுக்கு போய் சேரவில்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த ஸ்கீம்ஸ் எந்த நம்பிக்கையில் அவங்க அவ்வளோ பெரிய திட்டமாக அறிவித்தாங்கன்னு தெரியல. ஆனால் சிறு குறு நிறுவனங்கள் அழிந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஜவுளி உற்பத்தி, பின்னலாடை தயாரிப்பு என சர்வதேச ஏற்றுமதியில் கொடிகட்டி பறந்த இந்நிறுவனங்களில் 50% தற்போது மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையே உலக அளவில் ஜவுளித்துறையில் இந்திய வர்த்தகம் சரிய காரணம் என்கின்றனர் தொழில் நிறுவனத்தினர். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ஜவுளித்துறை அழிகின்ற போக்கிலே இருக்கின்றது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்திடத்திலே வைத்திருந்தோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பவர்டெக்ஸ் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 11 திட்டங்கள் அதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் என்று சொல்லியிருந்தார்கள். செயல்வடிவே பெறவில்லை. அந்த திட்டமும் நீத்து போய்விட்டது. 10 ஆண்டு பாஜக ஆட்சி காலத்தில் தொழில்துறை பந்தாடப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர்
இனிவரும் புதிய அரசாவது உரிய நடவடிக்கை எடுத்து சிறு குறு நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் குடியுரிமை திருத்தச் சட்டம், காஷ்மீர் சிறப்பு சட்டம் ஆகியவற்றை ஆதரித்தது எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்று சாடினார். பாஜகவை விமர்சிக்க அவருக்கு முதுகெலும்பு உள்ளதா என்று திரு சிதம்பரம் வினவினார். கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசும்போது காங்கிரஸை விமர்சிக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறீங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு அவருக்கு ரகசிய உறவு இருக்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுவதில் என்ன தவறு? தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் அதிமுக வேட்பாளர்களுக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி ஆதரவு திரட்டினார். புதுக்கோட்டையில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர், திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஓடும் பாம்பை மிதிக்கிற வயது என்றார். பின்னர் வழங்கப்பட்ட பிரியாணியை வாங்க அதிமுகவினர் போட்டி போட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் நடந்த அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய திரு சி. வி. சண்முகம், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றார். வெள்ள நிவாரணம், காவிரி நீர் தராத திரு மோடி தேர்தலுக்காக மட்டும் தமிழகத்திற்கு வருவதாகவும் தமிழகத்தில் உள்ள பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுக போட்ட பிச்சை என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில். நம்முடைய டைவால் நாம் போட்ட பிச்சை 4 எம்எல்ஏ. ஆனால் அதற்குள்ளே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன செய்தி, அனைத்து நிறுவனங்களிடம் மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. இங்கே விழுப்புரத்தில் என்ன ஆச்சு, அண்ணாமலை வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு கடையை விட்டாங்களா, ஒரு வியாபாரியை விட்டாங்களா, எல்லோருடையும் வசூல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பாமக வேட்பாளருக்கு அக்கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆதரவு திரட்டினார். தாராபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் திரு பிரகாஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல்லில் நடந்த அதிமுக கூட்டத்தில் வேட்பாளரின் பாசப்பேச்சை கேட்டு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் திரு சீனிவாசன் விம்மி விம்மி அழுதார். சொல்லி காட்டினார், என்னுடைய பிள்ளைய மாதிரி உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான அப்பாக்கள், ஆயிரக்கணக்கான அம்மாக்கள், லட்சக்கணக்கான சகோதரர்கள், லட்சக்கணக்கான சகோதரிகள், லட்சக்கணக்கான மாமன்மார்கள், லட்சக்கணக்கான மாமிமார்கள், லட்சக்கணக்கான கோடான கோடிக்கணக்கான சித்தப்பா சித்திப்பார்களை கொண்டிருக்கிற திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன், லட்சியமாக கருதுகிறேன். கோவை மாவட்டம் அன்னூரில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த மத்திய இணையமைச்சர் திரு முருகன் 10 ஆண்டுகளில் தொழில்துறை படு வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இன்று காலைக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு கங்கபூர்வாலா, நீதிபதி திரு பரத் சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இது குறித்து 2 வாரத்திற்குள் இறுதி முடிவை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 7ஆம் தேதி உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை எந்த உத்தரவையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்படாத கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து பம்பரம் பொது சின்னத்தில் உள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், பொது சின்னம் பட்டியலிலும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலிலும் இல்லை என்பதால் மதிமுகவுக்கு அந்த சின்னம் வழங்குவது குறித்து தேர்தல் அலுவலரை முடிவெடுப்பார் என்று நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இன்று காலை 9 மணிக்குள் முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பிற்பகல் 2:15 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க கோரி வழக்கை ஒத்திவைத்தனர். கோவை அருகே பவானி ஆற்றில் தடுப்புகளை அமைத்து தண்ணீரை தேக்கியதால் 6 ஊராட்சிகளுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக புகார் கூறி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் இருந்து கோவை மாநகரம், திருப்பூர் மாநகராட்சி மற்றும் மேட்டுப்பாளையம் நகராட்சி ஊராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக பவானி ஆற்றில் சாமண்ணா நீரேற்று நிலையம் பகுதியில் தண்ணீர் எடுக்கப்படுகிறது.
வறட்சி காரணமாக ஏற்கனவே ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்து வரும் நிலையில் குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுக்கும் இடத்தின் ஆற்றின் நடுவே மண்ணையும் கற்களையும் கொட்டி ஆற்று நீரை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டதால் கிராம ஊராட்சிகளின் மூளையூர் குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் முழுவதும் தடைபட்டுள்ளது. இதனால் ஊரக பகுதியில் உள்ள பள்ளேப்பாளையம், இலுப்பநத்தம், இரும்பரை, சின்னக்கள்ளிப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் வசிக்கும் 60க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை கூறியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ஊராட்சி தலைவர்கள் திரு சிவகுமார், திருமதி ராஜேஸ்வரி, திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் திடீர் என தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இரவு முழுவதும் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தும் நடனம் ஆடியும் பழங்குடியின மக்கள் கோவில் விழாவை கொண்டாடினர். நந்தட்டி பகுதியில் அமைந்துள்ள மாதேஸ்வர கோவிலில் கூடிய படுகர் இன மக்கள் குடும்பத்துடன் அங்கே தங்கியிருந்து வழிபாடு செய்தனர். பின்னர் இசைக்கருவிகளை வாசித்தும் பாரம்பரிய நடனம் ஆடியும் படுகர்கள் அசத்தினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூரில் ஸ்ரீ வைத்தியலிங்க சுவாமி, அன்னை யோகாம்பிகை கோவில் திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய வீதிகளில் வலம் வந்த சாமியை மக்கள் தரிசனம் செய்தனர். பட்டுக்கோட்டையில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் பங்குனி தேரோட்டம் மேளதாளங்கள் முழங்க குதிரை நடனத்துடன் தொடங்கியது. மின்னொளியில் ஜொலித்த தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்த ஐயனாரை மக்கள் வழிபாடு செய்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களம் இறங்கிய சென்னை அணி வீரர்கள் குஜராத் பந்துவீச்சை சிதறடித்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 206 ரன்கள் குவித்தனர். அதிகபட்சமாக சிவம் துபே 51 ரன்கள் எடுக்க, ரச்சின் ரவீந்திரா, கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் தலா 46 ரன்கள் எடுத்தனர். இதையடுத்து 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களம் இறங்கிய குஜராத் அணி சென்னை அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 143 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 63 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி சென்னை அணி 2வது வெற்றியை பதிவு செய்தது. ஆட்ட நாயகனாக சிவம் துபே அறிவிக்கப்பட்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த 2 கோடி வேலை எங்கே என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மீனவர்கள் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தி வரும் இலங்கைக்கு எதிராக பிரதமர் மோடி பேச மறுப்பது ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வினவியுள்ளார். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் ஆர் சுதா களமிறக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.